வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு உண்டான ரேங்க் லிஸ்ட் இன்னைக்கு காலையில் வந்தாச்சு. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்த வாட்டி நம்ம லைவ் செஷன்ஸ் வந்திருந்தோம். அந்த லைவ் செஷன்ஸில் நிறைய பேருக்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். இதையும் தாண்டி எஸ்பெஷலி இந்த டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். இதில் வந்து ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு வந்து எந்தெந்த டேட்ஸில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ரேங்க் லிஸ்ட் வந்தது. இந்த ரேங்க் லிஸ்ட் உடனே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஷெட்யூலுக்கு உண்டான டேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் எப்போ, 7.5ல ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் எப்போ, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் எப்போ அப்படிங்கிற எல்லா டேட்ஸுமே அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, எப்போ வந்து நம்ம கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸும் அவங்க கொடுக்கல. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டாஸ் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாவில் இருந்து, அதாவது உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூலுக்கு இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்களே, அந்த டேட்லேருந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல நீங்கள் எஸ்பெஷலி எப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணணும், எப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும், எப்போ ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வரும், இது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நபராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்ஸ் நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இதையும் தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய அப்டேஷன்ஸ் நம்மளோட சேனலில் அப்டேஷன்ஸ் கொடுப்போம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் கொடுத்த ஷெட்யூலில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாருங்கள் 7.5ல ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸில் உங்களுக்கு வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் உங்களுக்கு வந்து ஜூலை மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்த லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸில் உங்களுக்கு 7.5 போது 7ஆம் தேதி, அப்போ அது சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் 7ஆம் தேதி பண்ணணும். அதே மாதிரி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு 7ஆம் தேதி நைட் 9 மணிக்கே வந்துடும். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு 8ஆம் தேதி. அதுக்கடுத்து வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வரது வந்து உங்களுக்கு 8ஆம் தேதி நைட் 9 மணிக்கு வந்துடும். அதாவது 7ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஷெட்யூல் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்க்கு கவர்மெண்ட் கோட்டால உங்களுக்கு வந்து 7.5ல இந்த ஷெட்யூல் வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்து நான் 7.5 இல்லை, நான் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் கவுன்சிலிங்கில் ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்கேன், அகாடமிக் அண்ட் வொகேஷனல் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த டேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு 9ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து 11ஆம் தேதி வரும். சரிங்களா? அதுக்கடுத்து கன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு 11ஆம் தேதி சாயந்தரம் 7 மணிக்கு உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு 12ஆம் தேதி வரும் அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இதுலேருந்து தெரியுது. அவங்க கொடுத்துருக்கிற ஷெட்யூல் படி இந்த மாதிரி உங்களுக்கு ஷெட்யூல் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சரி, அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங். இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு எத்தனை ரவுண்ட் நடக்கும், என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து 3 ரவுண்டு நடக்கும். இது லாஸ்ட் இயர் வந்து 3 ரவுண்ட் நடந்தது. அதே மாதிரி இந்த வருஷமும் உங்களுக்கு 3 ரவுண்ட் தான் நடக்கும். அந்த 3 ரவுண்ட்லேயும் அவங்க டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 14ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு வந்து அவங்களோட ஷெட்யூலில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 14ஆம் தேதி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதாவது ஜூலை 14ஆம் தேதி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் விண்டோ ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து வந்து க்ளோஸ் ஆகிற டேட் வந்து 16ஆம் தேதி. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து 17ஆம் தேதி வரும். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19ஆம் தேதி வரும். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இந்த காலேஜில் பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து நீ ஜாயின் பண்ணுற டேட் என்னன்னா 19ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து 23ஆம் தேதி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வரும். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்கிரேட் மூமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கு எப்போ ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வரும்னா 26ஆம் தேதி உங்களுக்கு வரும். இதுதான் ஷெட்யூல். சரிங்களா? இந்த மாதிரி ஷெட்யூல் தான் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு 26ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். அதாவது 26ஆம் தேதி ஜூலை மாதம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்து வந்து க்ளோஸ் ஆகிறது வந்து 28ஆம் தேதி க்ளோஸ் ஆகும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து 29ஆம் தேதி உங்களுக்கு ஜூலை மாதம் ஆகும். அதுக்கு அடுத்து வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இங்க வந்து 29, 30 தேதிகளில் வரும். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு
டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து அப்கிரேட் மூமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களுக்கு 31ஆம் தேதி வரும். அதுக்கடுத்து இதுவுமே 31ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். 31ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 5ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு, காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் டேட் கொடுத்துருப்பாங்க. அப்கிரேட் மூமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கு 8ஆம் தேதி மறுபடியும் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் வரும் அப்படிங்கிறது ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆகஸ்ட் மாதம். அதுக்கு அடுத்து வந்து 3வது ரவுண்டுக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு 8ஆம் தேதி முடியுதா, அப்போ வந்து இங்கே 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. அப்புறம் 11ஆம் தேதி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். அதுக்கடுத்து இங்கேயும் 11ஆம் தேதியே வரும். 11ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதுக்கடுத்து இங்கே வந்து 13ஆம் தேதி உங்களுக்கு வந்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து இங்கே 13ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்குண்டான டேட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு 19ஆம் தேதி வந்து உங்களுக்கு அப்கிரேட் மூமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கு வந்து ஷெட்யூல் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்கிரேட் மூமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து வரும் 19ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 14ஆம் தேதி ஆரம்பித்து உங்களுக்கு வந்து 19ஆம் தேதி முடியுது. அதுதான் நம்ம இங்கே வந்து ஷெட்யூலாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஷெட்யூல் தான் அதிகபட்சம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. பட் இப்போ தான் இந்த டேட்ஸில் தான் நீங்கள் சாய்ஸில் பண்ணுவீங்க அப்படிங்கிறது நம்ம வந்து 2024லேருந்து ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு ஈவினிங் 5 PM உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் யாரெல்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு லைவ் செஷன்ஸில் எஸ்பெஷலி உங்களோட ரேங்கிங்கில் உங்களுக்கு என்ன காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து லைவ் செஷன் சொல்ல போகிறோம். ஸோ யாரெல்லாம் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணலையோ கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் நம்மளோட சேனலில் அப்டேஷன்ஸ் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற லைக்ஸ் அடுத்த மாணவர்களுக்கு சின்ன ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ. பாய்.